பிரியாணி ரெடி. முதலில் எண்ணெயை ஊற்றுவோம். ஆயில் கோல்டு வின்னர். என்ன போடுமா? இந்த நெய் போடுறோம்ல. யார் பாரு மாஸ்டர்? டப்பா விட்டேன். ரொம்ப அதிகமாட்டாலும் மீடியமா போட ஆயில் சேர்த்துக்க. ஆயில் சேர்த்து இந்த மாதிரி போட்டு விடுங்க. ஆயில் பட்டை கிராம்பெல்லாம் எவ்வளோ வேணும்? இஞ்சி கொட்டாச்சு பட்டை கிராம்பு எவ்வளோ போடுறோம்? கரண்டி இல்ல கட் பண்ண சொல்லுங்க. அவன் கட் பண்றான். முந்திரி மருந்து எடுக்கும். என்னது? சீரகத்தை கொட்டவும். சின்ன கத்திங்களா? கிராம்பே தானோ? சுத்தமா கிராம்பே கிராம்பு உள்ள இருந்துச்சு. கிராம்பு ஏலக்காயில. கிராம்பு ஏலக்காய் லவங்கம் பட்டை எல்லாம் சேர்த்துக்கணும். வெங்காயத்தை கொட்டவும். கருவேப்பிலை அடுத்து கருவேப்பிலை. முந்திரி போடுங்களா? போட மாட்டேன். நான் சாப்பிடல. அடுத்து தக்காளி. தக்காளியே தள்ளி விட்டுறது. சரி விளக்கணும். உப்பு கண்ணுப்பா. லைட்டா உப்பு. அடுத்து உப்பு தேவையான அளவு. பையன் உப்பு போட்டேன். ஓகே. என்ன 1.5 கிலோ அரிசிக்கு இவ்வளோ பெரிய பாத்திரமா? சிரமம் தான். கொஞ்சம் என்ன பண்ணுறது பாத்திரம். ஆமா போடு. அடுத்து கோழி இறைச்சி. கோழி இறைச்சி மிளகாத்தூள் கொஞ்சம். மிளகாத்தூள், உப்பு, பிரியாணி மசாலா லைட்டா. மீன் மசாலா போடு. மீன் மசாலா போடு. உப்பு இருக்கு. கல்லுப்பு போட்டிருக்கேன் ஆல்ரெடி. கல்லுப்போ கற்கண்டா. ஓகே. அப்புறம் திரும்பவும் புதினா உண்டா. கருவேப்பிலை வந்து அப்போ போடக்கூடாதுங்க. 40 நிமிஷம் ஊற வச்ச அரிசி. பாசுமதி அரிசி. தண்ணியில் அரிசி போட்டாச்சு. ஒரு பெரட்டு அடுத்தது லெமன் அறுத்து கொண்டு வரணுமா? லெமனு மட்டும் தான்
என்ன லெமன் லைட்டா போகும். புரிஞ்சுவா லெமன் ஊத்தணும் லைட்டா. இருக்கட்டும் என்னப்பா ஒட்டா போ கிட்ட போ 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 போ. ரைட் ஓகே லெமன் போட்டாச்சு. லெமன் போட்டிருக்கு. ஏய் தண்ணி 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 எப்படி ஊத்தா ஊத்து தூக்கிட்டு. சரி இது இது சேர்த்து சேர்த்தியா முதல்ல ஊற்றி விடு. சேர்த்து அங்கே கரெக்டாக போட்டிருக்கானா இல்லைன்னு பார்க்க. தண்ணியா ஊத்து. தண்ணி அளந்து வச்ச தண்ணி அளந்து வச்ச தண்ணி